ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் ஏர் ஃப்ரையர் வச்சு பீனட் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏர் ஃப்ரையர் வச்சு இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் அதுக்கு ஆச்சு அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். முதல்ல நாம நிலக்கடலை வறுத்து எடுத்துப்போம். நான் வந்து 1 கிலோ கடலை வறுத்துக்கிட்டேன். அது வந்து நம்ம ஒரு 2-3 பேட்சா வறுத்தோம் அப்படின்னா தான் வசதியா இருக்கும். 2லேருந்து 2.5 கப் ஃபில் பண்ணிட்டு நம்ம டெம்பரேச்சரும் டைமும் செட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 நிமிஷம் 300ல நாம வந்து இந்த கடலையை வறுக்கணும். 300ல 10 நிமிஷம் வறுக்கிறப்ப ஒரு 5 நிமிஷத்துல நாம ஒரு வாட்டி அந்த பேஸ்கெட்டை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு வச்சுக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம டெம்பரேச்சர் வந்து 350 வச்சுக்கணும். இப்ப 10 மினிட்ஸ் நீங்க டைம் செட் பண்ணிக்கிங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து 10 மினிட்ஸ் ஆக மாட்டேங்குது. கடலையோட அளவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் பெரிய கடலைன்னா ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். கடலை வந்து சின்னதா இருக்குன்னா கொஞ்சம் டைமிங் கம்மியா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பச்சை கடலையா இருந்ததுனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ நீங்க செகண்ட் டைம் 350ல கடலை வறுக்கிறப்ப மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து கடலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால கருத்து போகாம நல்ல மொறுமொறுன்னு கடலை ரெடி ஆயிடும். அதே மாதிரி 350ல ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு மேல கண்டிப்பா தேவைப்படாது. வறுத்ததுக்கு அப்புறம் ஆற விட்டுட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா சில சமயம் என்னன்னா சூடா இருக்கிறப்ப கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆறுனதுன்னா நல்லா கரகரப்பாயிடும். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு உப்பு கடலையை விட சாதாரணமா வறுத்த கடலை இருக்கும்ல, பிளெயின் ரோஸ்டட் நட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ்ல கிடைக்காது. சோ நான் ஏர் ஃப்ரையர் வாங்கினதுல இருந்து வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கடலை வறுத்து வச்சுக்கிறது. இது நம்மளோட ரெகுலர் ஃபுட்டு, ரெசிபிஸ், ஸ்நாக்கா சாப்பிடுறது எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது இட்லி பொடி ப்ரிப்பரேஷன் ஏர் ஃப்ரையர் வச்சு. இட்லி பொடி மட்டும் இல்லைங்க, எல்லா பொடி வெரைட்டிஸுமே ஏர் ஃப்ரையர் வச்சு செய்யறப்ப நமக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகுது. ஏன்னா நம்ம யூஸ்வலா எந்த பொடி செஞ்சாலுமே வந்து பக்கத்துல இருந்து நமக்கு அது ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கருத்து போகாம நிதானமான ஹீட்ல வச்சு வறுத்து செய்யணும். பட் நீங்க ஏர் ஃப்ரையர்ல வைக்கிறப்ப நீங்க ஏர் ஃப்ரையர் ட்ரேல அந்த பருப்பு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்கன்னா பேரலா நீங்க வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இதை செஞ்சிடலாம். நீங்க வந்துட்டு அந்த அளவுக்கு கவனமா இருந்துகிட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு முதல்ல நான் 15 மினிட்ஸ் 300 வச்சேன். 300 வச்சப்ப 10 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 350 வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு, கடலை பருப்போட நான் வந்து எள்ளு போட்டு செய்வேன். ஆனா எள்ளு வந்து சட்டுன்னு பொரிஞ்சிரும் அப்படின்றதுனால கடைசியா ஒரு 15 மினிட்ஸ் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எள்ளு ஆட் பண்ணேன். எள்ளு வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்லயே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது மூணும் வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மிளகா வறுத்தேன். நம்ம ஏர் ஃப்ரையர்ல வறுக்கிறப்ப டைம் சேவ் ஆகும் நினைச்சிட்டு ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் லோட் பண்ணோம் அப்படின்னாலும் ஈவனா வறுபடாது. அதனாலதான் நான் பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகா வறுத்தேன். மிளகா வந்து நான் எப்பவுமே இட்லி பொடிக்கு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டு காரமான மிளகா கம்மியா சேர்த்துக்குவேன். ஏன்னா ரொம்ப ஸ்பைசியா இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக. இதை நான் வந்து பாத்தீங்கன்னா அகெயின் 350ல 10 மினிட்ஸ் வச்சேன். ஆனா 10 நிமிஷம் ஆகவே இல்லை. மேக்சிமம் வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்லயே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. மிளகா வறுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா எண்ணெய் சேர்த்து வறுப்போம், ரொம்ப நெடியேறும். நீங்க ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்ல வறுக்கிறப்ப எண்ணெயெல்லாம் போட தேவை கிடையாது. சட்டுன்னு நல்லா கரகரப்பா வறுபட்டுடுது. நான் யூஸ்வலாவே இப்ப என்ன பண்ணிட்டுதுன்னா மிளகா வாங்கினேன்னா ஏர் ஃப்ரையர்ல போட்டு வறுத்து வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம சட்னி எதுக்கு போடுறதுனாலும் அந்த டைம் வறுக்காம நம்ம அப்படியே ஆட் பண்ணி அரைக்க ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் ஆச்சு. மிளகா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதுலயே நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சோன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துட்டு இது எல்லாத்தையும் மறுத்து இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டு அரைக்கிறப்ப நான் இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள், உப்பு போட்டு அரைச்சுக்கிட்டேன். ஒரே மாதிரி டெம்பரேச்சர் எல்லா டைமும் வர மாட்டேங்குது. அது ஒண்ணுதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பருப்போட குவாலிட்டியை பொறுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட குறைய ஆகுது. அதுக்காக நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஹை டெம்பரேச்சர்ல வறுக்கிறப்ப மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்குவேன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் நிறைய பேர் நான் வெஜிடேரியன் குக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வெஜிடேரியன் குக்கிங்கை தவிரவும் நிறைய இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா நட்ஸுமே நம்ம வறுத்து வச்சுக்கிறதுக்கு. நீங்க சத்து மாவெல்லாம் அரைப்பீங்க வீட்டுல அப்படின்னா ஏர் ஃப்ரையர்லயே நம்ம வறுத்து அரைச்சுக்கலாம். நான் ரெசிபிஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்றேன். உங்க வீட்ல ஏர் ஃப்ரையர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.